வெக்கமா இல்ல? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சாபமணி அடிக்கிறதுக்கு ராஜா போதும் எதுக்கு சும்மா விட மாட்டேன். தேச துரோகிகள் எல்லாரும் முதல்வர் பன்னீர்செல்வத்தை எப்படியாவது தூக்கணும்னா தமிழ்நாடு கலவரமாக்கணுங்கிறதுக்காக பன்னீர்செல்வத்துக்கு விரோதமா இருக்கிற அதிமுக காரர்கள், திமுக காரர்கள், வீரமணி, ஜவாஹிருல்லா, மே 7ஆம் பேர் காந்தியா விளக்கு மாத கட்டைக்கு பட்டு குஞ்சல் வந்து அஇஅ புதிய ஜனநாயக இந்த தேச துரோகிகள் எல்லாரும் மாணவர்களை தப்பா பயன்படுத்தி ஜல்லிக்கட்டு கூப்பிட்டு விட்டு தனித்தமிழ்நாடு பேசுறான். மோடியை அடிப்போங்கிறான். யாரா மானகட்ட போயிருக்கா? தேச துரோகிகளா? 5 அடி குச்சியால எங்க பன்னீர்செல்வம் உன்னை அடிச்சு விரட்டி விட்டாரு. காணாப்பட்டி எங்கிறேன், காணாப்பட்டி எங்கடா போனீங்க வீரா பேச்சு? அது நண்பர்களே, இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு மண்டலையும் கொடியெடுத்து ஊர்வலமா போய் கொடியெடுத்துன்னு சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? 1989 ஜூன் மாதம் கடற்கரையில பேசும் பொழுது பாரத பெருந்தலைவர் லால் கிருஷ்ண அத்வானி ராமஜென்ம இயக்கம் பற்றி ஒரு கருத்து சொன்னார். சொல்லும் பொழுது சொன்னாரு, ஃபார் ராம் ஜென்ம பூமி I would start such a movement where I would compel every citizen to either support me or oppose me. No one can remain neutral. நண்பர்களே, இந்த சம்பவங்கள் நடந்து விட்டது நல்லதுக்குன்னு நினைப்போம். இன்றைக்கு இந்த குடியரசு தினத்தில் இது ஒரு நாள் கொடியேற்ற சிம்பாலிக் நிகழ்ச்சி இல்ல. ஒரு வீட்டுக்கும் ஒரு நபருக்கும் போய் சொல்லணும், இந்த தமிழகம் பாரத தாயின் பிரிக்க முடியாத அங்கம் நினைக்கிறவன் எல்லாம் மோடிக்கு பின்னாடி இல்ல. நீதிதான் எழுத்து நிலையா தலை என்ன எண்ணி போடுவோம். உண்டன் தனியா எவ்வளவு இருக்குன்னு பார்த்து. ஆகவே நண்பர்களே, இட் இஸ் டைம் டு ராலி பிஹைண்ட் மோடி. ஏக்கரான் ஜல்லிக்கட்டு போன வருஷம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்தார் சென்னைக்கு. சுப்ரீம் கோர்ட்ல பிஜேபி சர்க்கார் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதித்த ஆர்டர் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுல இன்னொரு ஆர்டினன்ஸ் கொண்டு வர முடியாது. ஏன்னா ஸ்டே. ஆனால் அனிமல் இஸ் இன் கன்கரண்ட் லிஸ்ட், பொதுப்பட்டியல் இருக்கு. மாநில சர்க்கார் தனி சட்டம் ஏற்கலாம். என் ஒப்புதலோட அதுக்கு நான் ஒப்புதல் தரேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒத்துழைக்கும். இன்னைக்கு ஜெயலலிதா பண்ணல, இன்னைக்கு ஓபிஎஸ் பண்ண. ஆக பாஜக நிலைமையில, மோடி நிலைமையில, மத்திய சர்க்கார் நிலைமையில எந்த மாற்றமும் இல்லை. சட்டத்தின்படி நாம போன வருஷமே செய்யறோம்னு சொன்னா அப்ப சீஃப் மினிஸ்டர் செய்யல, இப்ப சிஎம் செஞ்சாரு. ஆனா நீ ஜல்லிக்கட்டுக்காக தனி தமிழ்நாடு கேட்பியா? நான் கேட்கிறேன், இந்த 2011 சோனியாவும் கருணாநிதியும் ஜெயராம் ரமேஷுமா சேர்ந்துதானே சட்ட திருத்தம் கொண்டு வந்தீங்க. காளைகளை காட்சிப்படுத்த கூடாத, அதாவது காட்சிப்படுத்த எக்ஸிபிட்டிங் அனிமல் லிஸ்ட்ல, நெகட்டிவ் லிஸ்ட்ல காளையை கொண்டு வந்தது யாரு? இந்த பாதி கருணாநிதி, இந்த இத்தாலி சோனியா, இந்த பீட்டாவின் கைகூலி ஜெயராம் ரமேஷ். நீங்க 3 பேர் தானே. நான் கேட்கிற ஸ்டாலின் போல மன்னிப்பு கேள்வியா தமிழ் மக்கள்கிட்ட? ஜல்லிக்கட்டு பற்றி வாதொறக்காதங்கிற நான் ஸ்டாலின் போன்றவர்கள் மன்னிப்பு கேள்வி. யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் 2011 பேன். அதை விட்டுட்டு இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்பாராம், கூட்டம் பேசுறீங்க. அதனால நண்பர்களே, ஜல்லிக்கட்டுக்கு எதிராக சட்டம் கொண்டு வந்தது கருணாநிதி காரணம், சோனியா காரணம், பீட்டாவின் கைகூலியா இருக்கிற ஜெயராம் ரமேஷ் காரணம். அதோட மட்டும் இல்ல, 2004 பீட்டாங்கிறத அனிமல் லவிங் என்ஜிஓன்னு அன்றைய ஹோம் மினிஸ்டர் சிவராஜ் பாட்டீல் கிட்ட அதுக்கு பரிந்துரை பண்ணி அதுக்கு அந்நிய நாட்டு பணம் கொண்டு வர்றதுக்கு அனுமதி கொடுத்தது யாரு? ஆர் ராசா தானே. என்ன போய் பேசுறது, எதை மறைக்கிறது? கூட்டம் போட்டு கூச்சல் போட்டா உண்மையாகுமா?